சின்மயிக்கே கொந்தளிச்சா எப்படி? தமிழ் சினிமாவிலிருந்து தடை செய்யப்பட்ட நட்சத்திரங்களோட லிஸ்ட்ட பார்க்கலாமா? பின்னணி பாடகி சின்மயிய தமிழ் சினிமாவுல வேலை செய்ய விடாம தடை பண்ணது இப்போ பெரிய அளவுல பேசுபொருளாயிருக்கு. நல்ல திறமை இருந்தும் சின்மயி மாதிரியே தமிழ் சினிமாவிலிருந்து தடை செய்யப்பட்ட நட்சத்திரங்கள் பத்தி பார்க்கலாமா? அசின், த்ரிஷா, நயன்தாரா எல்லாமே இப்போ மார்க்கெட்டோட அசின் சினிமாவிலிருந்து ஒதுங்குனதால தான் இருக்காங்க. ஈழப்போர் நடந்த சமயத்துல இலங்கைக்கு யாருமே தொழில் நிமித்தமா போகக்கூடாது அப்படின்னு நடிகர் சங்கம் தடை விதிச்சிருந்தது. பாலிவுட் பட ஷூட்டிங் ஒண்ணுக்காக அசின் யோசிக்காம இலங்கைக்கு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அசினுக்கு தமிழ் பட வாய்ப்புகள் கொடுக்க யாருமே முன் வரல. திவ்யா ஸ்பந்தனா, குத்து, தம் மாதிரியான படங்கள்ல கதாநாயகியா நடிச்சவங்க தான் திவ்யா. இவங்க காவேரி நீர் பிரச்சனைக்கு எதிரான போராட்டத்துல கர்நாடக மாநிலத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதனால திவ்யாவுக்கு தமிழ் பட வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு. நயன்தாரா. நடிகை நயன்தாராவோட கதையெல்லாம் தப்பிச்சோம், பிழைச்சோம் அப்படிங்கிறது மாதிரி தான். பிரபுதேவாவுடனான காதலால நயன்தாராவுக்கு பட வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு. தெலுங்கு சினிமாவ தேடி போனவங்களுக்கு அங்கேயும் வாய்ப்புகள் இல்லாம போச்சு. அதுக்கு பின்னாடி 3 வருஷங்கள் பட வாய்ப்பு இல்லாம காத்திருந்து, அதுக்கு பின்னாடி தான் ராஜா ராணி படம் மூலமா விட்டத பிடிச்சாங்க நயன்தாரா. குஷ்பு வளர்ந்து வரக்கூடிய கதாநாயகியா இருந்த காலத்துல வாரிசு நடிகர் கூட இவருக்கு காதல் ஏற்பட்டுச்சு. வாரிசு நடிகரோட அப்பா அந்த உச்ச நட்சத்திரத்தோட தலையீட்டால குஷ்பு பல வருஷங்களுக்கு தமிழ் சினிமா வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடிதான் அந்த பிரச்சனையெல்லாம் சரி கட்டி தமிழ் சினிமாவில நடிச்சிட்டு வராங்க. வடிவேலு விஜயகாந்த் பத்தி அவதூறா பேசினதால தான் வடிவேலு தமிழ் சினிமாவில இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒண்ணு கூடி ஒரு மனசா வடிவேலுவுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் வைரமுத்து உடனான மீ டூ பிரச்சனைக்காக பாடகி சின்மயிக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த விஷயம் தான் இணையத்துல மிகப்பெரிய பேசுபொருளா மாறியிருக்கு. இப்படி தடை விதிக்கப்பட்ட நட்சத்திரங்கள்லயே யார் மேல விதிக்கப்பட்ட தடை சரி, யார் மேல விதிக்கப்பட்ட தடை தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.